இறையமுதம் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 18ஆம் நாள் 2/1/2026 ஜனவரி மாதம் வெள்ளிக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:30 லக்னம் தனுசு லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி சதுர்தசி மாலை 6:43 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பௌர்ணமி வருகின்றது. நட்சத்திரம் மிருகசிரிடம் நட்சத்திரம் இரவு 8:16 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு திருவாதிரை நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 12:30 முதல் 1:30 மணி வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 வரையிலும். ராகு காலம் 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 1:30 முதல் 3 மணி வரையிலும். குளிகை 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். யமகண்டம் 3 முதல் 4:30 மணி வரையிலும், இரவு 9 முதல் 10:30 மணி வரையிலும். இன்று யோகம் மரண யோகம் இருக்கின்றது. காலை 6:29 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 1:30 முதல் 3 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சந்திராஷ்டமம் விசாகம் மற்றும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 8:16 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான வாய்ப்புகளை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வேலைகளை எல்லாமே விரைந்து செயலாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதற்கான தன்னம்பிக்கையுடனும் துணிச்சலுடனும் இருப்பீங்க. வேலை செய்கின்ற இடத்துல தேவையற்ற விவாதங்கள் செய்யவும் வேண்டாங்க. இது ஏதாவது அவப்பெயர்களை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். உங்கள் துணை இடத்துல அனுசரணையுடன் நடந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நட்பான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு முக்கியமான முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதற்கான பொருளாதாரத்தை புரட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று பெரிய அளவில் ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்று சுறுசுறுப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நினைத்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். எதிலும் என்று பொறுமையுடன் செயல்பட்டாலே போதும். மற்றவர்களினால மறைமுக சங்கடங்களும் விமர்சனங்களும் ஏற்படலாம். குடும்பத்துல சின்ன சின்ன மனக்கசப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். இதனால் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகளை ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து எடுப்பதும் நல்லது. அலுவலகத்துல உங்களுடைய பணிகள்ல கூடுதல் கவனத்துடனும் இருங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். மேன்மையான நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். தகுந்த நேரத்துல முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. தொழிலுக்கு உறவினர்கள் உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. பிள்ளைகள் இடத்துல பாசத்தோடும் நடந்தும் கொள்வீங்க. தொழில இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எந்த ஒரு வேலையையும் ஒத்தி போடவும் வேண்டாம். குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்களுக்கு மனம் விட்டு பேசுவதும் நல்லதுதாங்க. இன்று சில சிக்கலான சவாலான வேலைகளையும் கையில எடுத்தும் இருப்பீங்க. சிலருடைய தவறுகளை நீங்கள் சுட்டி காட்டுவதன் மூலமாக ஏதாவது அவப்பெயர்களும் சச்சரவுகளும் ஏற்பட்டு விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்து விடுவதே நல்லது. யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவதில் ஈடுபடவும் வேண்டாம். உத்தியோகத்துல சின்ன சின்ன இடர்பாடுகளை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். சகிப்புத்தன்மை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். மனதில் அவ்வப்பொழுது சின்ன சின்ன சஞ்சலங்களும் ஏற்பட்டு நீங்கும். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதும் நல்லது. வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடைய தலையீடு காரணமாக ஏதாவது குழப்பங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. 3வது நபர்களுடைய தலையீட்டினை தவிர்த்தும் கொள்ளுங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விடவும் லாபம் நல்லபடியாக தங்க இருக்கும். என்று உங்களுக்கு ஏற்ற இறக்கத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாம். முதலீடுகள் தொடர்பான விஷயத்துல எச்சரிக்கையாகவும் இருங்க. பணியிடத்துல நீங்க எதிர்பார்த்த நல்ல பலன்களையும் பார்த்து விடலாம். தொழில் தொடர்பாக கூட்டாளிகள் இடத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். எதிர்பாராத விதமாக செலவுகளும் இருக்கும். விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் நல்லது. குடும்ப வாழ்க்கையில விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. பழைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. குடும்பத்துல பொறுப்புகளும் அதிகமாகவும் இருக்கும். செயல்பாடுகள்ல ஒரு விதமான சோர்வும் ஏற்படலாம். பேச்சுக்கள்ல கனிவுடன் இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. அதிகாரிகள் இடத்துல விவாதங்கள் செய்யவும் வேண்டாம். சில விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகமாகவும் இருக்கும். சில எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு கனிவுடன் நடந்து கொள்வதும் நல்லது. உங்கள் தாயார் இடத்துல கவனமாகவும் பேசுங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்களும் ஏற்படலாம். கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய கடின உழைப்பின் மூலமாக வெற்றி பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். சுய முன்னேற்றத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. இன்றைய நாள் உங்களுடைய இலக்குகளை அமைத்துக் கொண்டு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல இனிமையான வார்த்தைகளை பேசவும் செய்வீங்க. இதனால திருப்தியாகவும் மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சேமித்து வைத்திருந்த பணத்தை எடுத்து பயனுள்ள விஷயங்களுக்காக செலவும் செய்வீங்க. என்ற சாதகமான போக்கும் காணப்படும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே நீங்க சுறுசுறுப்புடன் செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மேன்மையான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். எதிலும் என்ற நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. சில விமர்சனங்களும் மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்படத்தாங்க செய்யும். குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நடந்தும் கொள்வீங்க. குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல உங்களுடைய பணிகள்ல சிறப்பாகவும் செயல்படுவீங்க. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். எதிர்பாராத தனவரவும் இருக்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள்ல இறங்கவும் செய்யலாம். தொழில் சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. நண்பர்களுடைய உதவிகளும் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். குடும்பத்தினருடைய அன்பையும் ஆதரவையும் பெற்றுவிடுவீங்க. தொழில இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். பணவரவும் இருக்கும். பயணங்களினால அலைச்சல்களும் ஏற்படலாம். இப்பொழுது தொடங்குகின்ற வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். குடும்பத்துல அனைவரிடத்திலுமே அன்புடன் நடந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்களுடைய அறிவாற்றலை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. நல்ல வாய்ப்புகளும் தேடி வரலாம். சகோதரர்களுடைய அரவணைப்பும் இருக்கும். தாயாருடைய உடல் ஆரோக்கியம் சீராகவும் இருக்கும். பயணங்களினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வியாபாரத்துல வரவு கணிசமாக உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். திறமைகள் வெளிப்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. இன்று குடும்பத்துல மற்றவர்கள் இடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் ஏற்பட்டு நீங்கும். ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். பங்குதாரர்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கு உதவிகரமாகவும் இருப்பாங்க. இன்று காலையிலிருந்தே சிறப்பான செய்திகளையும் எதிர்பார்க்கலாம். நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலையில முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வணிக பிரச்சனைகளும் தீரும். உங்களுடைய இலக்குகளை அடைவதில் முன்னுரிமையும் தருவீங்க. முக்கியமான முதலீடுகள் செய்வதில் கவனமாக இருப்பதும் நல்லது. குடும்ப பிரச்சனைகள் மற்றும் பணியிட பிரச்சனைகளை சமாளிக்கவும் செய்வீங்க. அதற்கான பேச்சுவார்த்தைகளும் சுமூகமாகவும் முடியும். வியாபாரத்துல நல்ல அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்ப உறுப்பினர்களுடன் மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுக்கு உதவுவது உங்களுக்கு திருப்தியையும் ஏற்படுத்தும். உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். தொழில் ரீதியாக புதிய ஒப்பந்தங்கள் சாதகமாகவும் அமையும். தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. நட்பு மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அனுகூலமான நாள் என்றும் கூறலாம். வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. மிருகசரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒப்பந்தங்கள் சாதகமாகவும் அமையும். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நல்ல தகவல் பரிமாற்ற திறமையுடனும் இருப்பீங்க. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆன்மீக சொற்பொழிவுகளை கேட்பது போன்றவைகள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும், திருப்தியை தருவதாகவும் இருக்கும். கடின உழைப்பின் காரணமாக நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. குடும்ப பிரச்சனைகளை பற்றி இருவரும் மனம் திறந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்காலம் சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. திருப்திகரமாகவும் உணர்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். என்ற ஆன்மீக விஷயங்களுக்காக பணத்தை செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை விவகாரங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். சில குழப்பங்களுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. என்று சிலருக்கு சொந்த ஊருக்கு சென்று வர வேண்டும் என்ற ஆசைகளும் ஏற்படலாம். பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பாராத நன்மைகளும் நடைபெறும். இன்று மறைமுக எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் ஏற்படலாம். குடும்பம் சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. அலுவலகத்துல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல இருந்து வந்த மந்த தன்மையும் நீங்கும். சில எதிர்பாராத செலவுகளும் இருக்கும். வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று புதிய முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்யலாம். தொழிலுக்கு தேவையான முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். குழந்தைகள் அன்போடும் நடந்தும் கொள்வாங்க. தொழில சில மாற்றங்களும் ஏற்படலாம். பணவரவுல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆன்லைன் சூதாட்டங்கள் பக்கம் செல்லவும் வேண்டாம். வேலை இடத்துல சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. ஒரு முறைக்கு 2 முறை நன்றாக யோசித்து செய்வதும் நல்லது தாங்க. இன்று ராஜதந்திரமாக செயல்பட்டு சில வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. உறவினர்கள் நண்பர்களுடைய மத்தியில அந்தஸ்தும் அதிகரிக்கும். அதிகார பதவியில இருப்பவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல ராஜதந்திரத்தினால சில லாபத்தையும் பெற்றுவிடலாம். புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல அதிகாரிகள் உங்களுக்கு முக்கியத்துவமும் தருவாங்க. சில புதிய வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உற்சாகத்துடனும் இருப்பீங்க. எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். குடும்பத்துல பெரியவர்களுடைய ஆலோசனைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை முறியடிக்கவும் செய்வீங்க. பிள்ளைகளுடைய பிடிவாத போக்கு மாறி உங்களுடைய விருப்பப்படியும் நடந்தும் கொள்வாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். என்று ஒரு சாதகமான சூழலும் இருக்கின்றது. உங்களுடைய தோற்றத்துல சில மாற்றங்களையும் செய்வீங்க. அரசு வேலையில இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த விதத்துல வேலைகளும் நடைபெறும். இன்று பழைய பிரச்சனைகள்ல இருந்து நிவாரணமும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று உங்கள் துணை இடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். இனிமையான பேச்சுக்களின் மூலமாக மற்றவர்களை கவர்ந்தும் விடுவீங்க. வெற்றி பெறக்கூடிய கூடுதல் முயற்சிகளை கொண்ட ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். இன்று மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று தன்னம்பிக்கையுடன் செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்களும் நீங்கும். சகோதரர்களின் மூலமாக பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களுடைய வகையில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். கவனமுடன் செயல்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஆன்மீக செயல்பாடுகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பக்தி பாடல்கள் கேட்பது போன்றவைகள் உங்களுக்கு ஆறுதலையும் ஏற்படுத்தும். இன்றைய நாள் முழுவதுமே மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் உணர்வீங்க. பணியிட சூழல்கள் சுமூகமாகவும் இருக்கும். கடின உழைப்பிற்கான நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. காதல் உறவுல இன்று உங்கள் துணை இடத்துல இருக்கின்ற மாறுபட்ட எண்ணங்களை தவிர்த்து கொள்வதும் நல்லது. ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து நடந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உறவுல நல்லிணக்கமும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்பற்றாக்குறைகளும் ஏற்பட்டு நீங்கும். இன்று சில செலவுகளை சமாளிப்பதை சற்று கடினமாகவும் உணர்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு பதட்டங்களும் இருக்குங்க. ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. சிலருக்கு வேலை விஷயங்கள்ல முன்னுரிமையும் தடப்படும்.
மற்றவர்களுக்கு போக இருந்த வாய்ப்புகளை நீங்க பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். இன்று சிறப்பான யோகமும் இருக்கின்றது. தொழிலை விரிவுபடுத்துவதில் கவனமாகவும் இருங்க. மறைமுக தொல்களும் விமர்சனங்களும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல சிக்கல் என்று எதுவும் இருக்காது. குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல உங்களுடைய பணி சிறப்பாகவும் இருக்கும். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். இன்று குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுப்பதில் உங்களுடைய ஆலோசனைகள் மற்றவர்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். அலுவலகத்துல உங்களுடைய பணி சிறப்பாகவும் இருக்கும். வியாபாரத்துல சில அதிரடியான திட்டங்களை இருக்கவும் செய்யுங்க. லாபத்தையும் பெற்றுவிடலாம். வெளியூர் பயணங்கள் நன்மைகளையும் பெற்றுத்தரும். புதிய முயற்சிகள் கைகூடியும் வரும். வெளியூர் பயண வாய்ப்புகளும் சீராகவும் கிடைக்கப் பெறுவீங்க. உயர் பதவியில இருப்பவர்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். இன்று வெளியூர் வாய்ப்புகளும் வந்து சேரும். சுய முன்னேற்றத்துல நல்ல கவனத்துடனும் இருப்பீங்க. முயற்சிகளுக்கு முக்கியத்துவமும் தருவீங்க. அவசரப்பட மட்டும் வேண்டாம். வேலை விஷயத்துல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். திட்டமிட்டு முடிப்பதும் நல்லது. மற்றவர்களிடத்துல இன்று அன்பாக நடந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய வருமானத்தை உயர்த்துவதற்கு முயற்சிகளும் செய்வீங்க. உங்களை சுற்றி இருப்பவர்களை பற்றி அறிந்தும் கொள்வீங்க. வியாபாரத்துல பழைய வேலையாட்களை மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சக ஊழியர்களினால ஆதாயமும் உண்டாகும். புதுமைகளை செய்யக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்களும் நீங்கி அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிள்ளைகளினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். தந்தை வழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். முக்கியமான முடிவு ஒன்றினை துணிச்சலுடனும் எடுப்பீங்க. உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் கூடுதலாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. என்ற சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. உங்களுக்கு இருந்து வந்த பதட்டங்களும் நீங்கும். முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. நல்ல ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில நல்ல செய்திகளும் தேடி வரலாம். உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. நிதி நிலையில இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். தொழில் தொடர்பான முயற்சிகளுக்கு நல்ல முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். உடல்நிலை காரணமாக சற்று ஓய்வு எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உங்களுடைய உயர் அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலையில சிறப்பாகவும் செயல்படுவீங்க. இன்று எதிலும் சிக்கனமாக செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதுமையான செயல்பாடுகள்ல ஆர்வத்துடனும் இருப்பீங்க. அக்கம் பக்கம் வீட்டாருடைய ஆதரவுகளும் இருக்கும். இன்று சில புதுமைகளை செய்யக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு புதிய நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். உத்தியோக பணிகள்ல மேன்மையும் உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் மேம்படும். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். தாய்மாமனுடைய வழியில எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமுடன் இருப்பதும் நல்லது. வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் விருப்பமான பலன்களை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. இப்பொழுது நடக்கின்றது அனைத்தையுமே நல்ல விதமாக எடுத்தும் கொள்வீங்க. சிலருக்கு இன்று பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிட சூழல்கள் சுமூகமாகவும் இருக்கும். கடின உழைப்பிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று உங்கள் துணையுடன் மனம் திறந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று அவ்வப்பொழுது தனிமையாகவும் உணர்வீங்க. தேவையற்ற எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். உங்களுக்கு நிதி விஷயமாக இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். அடிப்படை தேவைகளை சமாளிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். உணவு விஷயத்துல அக்கறையுடன் இருப்பதும் நல்லது. சில மேன்மையான விஷயங்களும் இப்பொழுது நடைபெறும். உங்களுடைய வேலைகள்ல கண்ணும் கருத்துமாகவும் இருப்பீங்க. எந்த ஒரு வேலையையுமே கவனமாக முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் நீங்கும். பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. குடும்பம் சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகளை நன்றாக யோசித்து எடுப்பதும் நல்லது. வேலை இடங்கள்ல செல்வாக்கும் அதிகரிக்கும். சக ஊழியர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும்.
செலவுகளை குறைப்பதில் திட்டமிடவும் செய்வீங்க. வெளியூர் பயணங்கள் லாபத்தை தருவதாகவும் இருக்கும். புதிய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் முடியும். புரிதல்களும் உண்டாகும். நண்பர்களிடத்துல நெருக்கமாகவும் உணர்வீங்க. விவாதங்களின் மூலமாக தொழிலை பலப்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குழந்தைகளுடைய வழியில சின்ன சின்ன சஞ்சலங்களும் ஏற்படலாம். கவனமாக இருப்பதும் நல்லது. சிந்தனை திறனும் அதிகரிக்கும். இன்றைய நாள்ல வேலைகளை நீங்க தள்ளி போடவும் வேண்டாம். சுறுசுறுப்பாக முடிப்பதும் நல்லது. குடும்ப சிக்கல்களை தீர்ப்பதில் அக்கறையாகவும் இருப்பீங்க. எதிர்பார்த்ததை விட இன்று நல்ல விஷயங்களும் நடைபெறும். தள்ளி போய் கொண்டு இருந்த வேலைகள் இப்பொழுது சாதகமாகவும் முடியும். சகோதரர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பழைய கடன்களை பற்றி அவ்வப்பொழுது யோசிக்கவும் செய்வீங்க. உங்கள் தாயாருக்கு வீண் டென்ஷன்களும் ஏற்பட்டு நீங்கும். பங்குதாரர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்களினால ஆதாயமும் உண்டாகும். நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். எதிர்பார்க்கின்ற வேலைகள் சாதகமாகவும் முடியும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். உறவினர்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். தாயின் தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். சக வியாபாரிகளினால இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். இன்று வியாபாரம் சம்பந்தமாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய வேலைகள் சாதகமாகவும் முடியும். சில முக்கியமான முதலீடுகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகளை திறமையுடன் மேற்கொள்ளவும் செய்வீங்க. எதிர்பார்த்த கனவுகள் நினைவாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை தொடர்பாக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். வரவேண்டிய பணமும் கைக்கு வந்து சேரும். வணிகம் தொடர்பான பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதில சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். தாய்மாமனுடைய வழியில சுப செய்திகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப விஷயமாக அலைச்சல்களும் ஏற்படலாம். இன்று நிலுவையில இருந்து வந்த தனவரவும் கிடைக்கப் பெறுவீங்க. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் நீங்கும். எதிர்பார்த்த நல்ல செய்திகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தனவரவும் இருக்கும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிக்கல்களும் குறையும். கடன் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்ணீர் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கண்ணீர் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்குங்க. உங்களுக்கு இருந்து வந்த சிரமங்கள் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடன் இருப்பவர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை இடங்கள்ல சுமூகமான போக்கும் காணப்படும். என்று உங்களுடைய எண்ணங்களிலும் செயல்களிலுமே மகிழ்ச்சி பிரதிபலிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். பணிகளை திறமையாக மேற்கொள்வதன் மூலமாக சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவும் அமையும். இன்று உங்கள் துணை இடத்துல அன்பாகவும் நேர்மையாகவும் நடந்தும் கொள்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படும். நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். சேமிப்பு திட்டங்கள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலையை மேம்படுத்தவும் செய்வீங்க. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். என்ற ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்று சில மேன்மையான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். தொழில் சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகள்ல நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல இருந்து வந்த எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் நீங்கும். வளர்ச்சியும் இருக்கும். குடும்பத்துல இருந்து வந்த மன குழப்பங்களும் நீங்கும். குதூகலமான போக்கும் காணப்படும். குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. அலுவலக பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் முயற்சிகள் வெற்றியையும் பெற்றுத்தரும். தொழிலுக்கு தேவையான சில முக்கியமான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில நல்ல திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உங்களுக்கு இருந்து வந்த இடையூறுகளும் நீங்கும். வீட்டுல மனைவியின் இடத்துல புரிதல்களும் உண்டாகும். அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு கடன் கொடுக்கவும் வேண்டாம். முக்கியமான வேலைகளை தள்ளி போடவும் வேண்டாம். உடல் ஆரோக்கியத்துல அலட்சியம் காட்டவும் வேண்டாம். குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நல்ல தீர்வுக்கும் வந்து சேரும். வியாபாரத்துல புகழ்பெற்ற நிறுவனத்துடன் புதிய ஒப்பந்தங்களை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல அனைவராலும் பாராட்டவும் படுவீங்க. மாறுபட்ட அணுகுமுறையினால நீங்க சாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணப்புழக்கமும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். தொலைதூரத்துல இருந்த நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் வந்து சேரும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும்.
எதிர்பாராத சில செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பங்குதாரர்களினால வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். லாபத்தை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். எதிலும் என்று உத்வேகத்துடனும் வேகத்துடனும் செயல்படுவீங்க. புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வத்துடனும் இருப்பீங்க. அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முக்கியமான விஷயங்களை மற்றவர்களிடத்துல பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். கடின உழைப்பின் மூலமாக முக்கியமான வேலைகளை செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய கடன்கள்ல ஒரு பகுதியை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குழந்தைகளுடைய கல்வி தொடர்பாக சில செலவுகளும் ஏற்படலாம். சுப நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. செய்யும் செயல்கள்ல மன மகிழ்ச்சியுடனும் உணர்வீங்க. குடும்பத்துல இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும். பழைய கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் குறையும். வருமானத்துல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். திட்டமிட்டு இருந்து வந்த வேலைகளை நல்லபடியாக நிறைவேற்றவும் செய்வீங்க. துணிச்சலுடனும் செயல்படுவீங்க. புதிய வேலை அமைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சங்கடங்களும் நீங்கும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகளும் நீங்கும். எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். சகோதரர்களிடத்துல இணக்கமான போக்கும் காணப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் அமையும். இன்று வேலைகள்ல கண்ணும் கருத்துமாக இருப்பதும் நல்லது. முன்னேற்றத்திற்கான ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று உங்களுடைய பாதைகள்ல இருந்து வந்த தடைகளை எல்லாமே தாண்டி வரவும் செய்வீங்க. சூழ்நிலைகளுக்கு ஏற்ப உங்களை மாற்றி அமைக்கவும் செய்வீங்க. ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். சக பணியாளர்களுடன் தகவல் பரிமாற்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம். பணியிட சூழ்நிலைகள்ல கவனமாக கையாள்வதும் நல்லது. இன்று திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. அமைதியான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கமும் இருக்கும். இன்று சில பொறுப்புகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு சாதகமாக தங்க இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு முதுகு வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. விருப்பப்பட்ட வேலைகளை ஆர்வத்துடன் செய்து முடிக்கவும் செய்வீங்க. புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வத்தையும் காட்டுவீங்க. மனதளவுல திருப்திகரமான போக்கும் காணப்படும். தாய்வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். பணிபுரியும் இடத்துல செல்வாக்கும் அதிகரிக்கும். புதிய நபர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியும் உண்டாகும். குடும்பத்துல மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய மகிழ்ச்சியான மனநிலையுடனும் இருப்பீங்க. வாகன யோகமும் இருக்கின்றது. செல்வாக்கும் அதிகரிக்கும். புதிய தொழில் சம்பந்தப்பட்ட முயற்சிகள்ல ஏதேனும் ஒன்று நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாய்வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். ஆரோக்கியத்தில இருந்து வந்த சோர்வும் நீங்கும். பணிபுரியும் இடத்துல கவன சிதறல்களும் ஏற்படலாம். மற்றொருவர்களுடைய விஷயங்கள்ல தலையிடவும் வேண்டாம். தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்து விடுவதே நல்லது. வரவு செலவு கணக்குகளை மட்டும் சரியாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. சில முக்கியமான சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளவும் செய்வீங்க. இது உங்களுக்கு சாதகமாகவும் அமையும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை மனைவியுடன் நிறைவேற்றவும் செய்வீங்க. எதிர்பார்த்த இடத்துல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். எதிர்பாராத இடத்துல இருந்து வியாபாரத்திற்கான புதிய ஆர்டர்களையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய உழைப்பிற்கு அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். பொறுமையாக இருந்து சாதிப்பதும் நல்லது. புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையாகவும் இருங்க. சிலருக்கு நண்பர்களின் மூலமாக மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்களும் நீங்கும். வியாபாரம் எப்பொழுது நல்லபடியாக நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆகாய நீல நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் சாதகமாகவும் அமையும். வாழ்க்கை துணையின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும்.
இன்று உங்களுடைய நண்பர்களின் மூலமாக ஆதாயமும் உண்டாகும். இன்று விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 8:14 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நிதானத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாங்க. செயல்கள்ல நேர்மையாகவும் நாணயமாகவும் இருப்பதும் நல்லது. இன்று உங்களுடைய நடுநிலைமை தவறாமல் நடந்து கொள்வதும் நல்லது தாங்க. உங்களுக்கு என்று சில சவாலான சூழ்நிலைகளும் இருக்கும். மன அமைதியாக இருப்பதும் நல்லது. பணிகளை திறமையுடன் கையாளும் பொழுது மன உறுதியுடனும் இருங்க. சக பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உங்களுடைய செயல்திறனுக்கு மேலதிகாரிகளுடைய அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. ஈகோ போன்ற பிரச்சனைகளை பற்றி இன்று வீட்டுல பேசவும் வேண்டாம். இது தேவையற்ற சிக்கல்களை ஏற்படுத்தியும் விடலாம். நிதி நிலையை பொறுத்தளவிற்கு பணவரவும் இருக்கும். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சில முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. இன்று உங்களுடைய வங்கி இருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. சில உயர்வான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். பெரிய அளவுல சிக்கல் என்று எதுவும் இருக்காது. குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக நிதானமாக செயல்படுவதும் நல்லது. இது சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. அலுவலகத்துல சக ஊழியர்களுடைய வேலைகளையும் பார்க்க வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். எதிர்பாராத பணவரவும் இருக்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். நிதானமாக செயல்படுவதும் நல்லது. நண்பர்களுடைய தொழிலுக்கு உதவிகளும் செய்வீங்க. வெளியூர் பயணங்களில் அலைச்சல்களும் இருக்கத்தங்க செய்யும். என்று உங்களுடைய தொழில முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதற்கான வழிமுறைகளை கண்டறியவும் செய்வீங்க. என்று தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடவும் வேண்டாம். குறித்த நேரத்துல வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனை நல்ல விதமாக நீங்க பயன்படுத்திக் கொள்வதும் நல்லது. சில சமயங்கள்ல நீங்க தாங்க விட்டு கொடுத்து செல்ல வேண்டியதும் இருக்கும். சிலருடைய விமர்சனங்களுக்கும் கேலி பேச்சுக்கும் ஆளாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உத்தியோகத்துல ரகசியங்களை வெளியிடவும் வேண்டாம். நேர்மறை எண்ணங்களுடன் செயல்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். என்ற தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த உதவிகளும் வந்து சேரும். வாழ்க்கை துணை உங்களுடைய முயற்சிகளுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க. கணவன் மனைவிக்கு இடையே ஒருவரையொருவர் அனுசரித்தும் செல்வாங்க. விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். பணியாளர்களுடைய வகையில சில செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களை பற்றிய புரிதல்களும் உண்டாகும். எதிலும் என்று விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. வெளியூர் பயணங்களினால அலைச்சல்களும் ஏற்படலாம். மனதில உத்தியோகத்தை புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பங்குதாரர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்களுக்கு கல்வி பணிகள்ல கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. ஓய்வு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 8:14 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஏற்ற இறக்கத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாங்க. இன்று செய்கின்ற சில வேலைகள்ல கண்ணும் கருத்துமாக இருப்பதும் நல்லது. எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எதையும் முடிக்கவும் வேண்டாங்க. கவனமாக இருப்பதும் நல்லது. வேலை செய்கின்ற இடத்துல சூழ்நிலைகள் இன்று உங்களுக்கு சவாலாக தங்க இருக்கும். நிதானமாக செயல்படுவதும் நல்லதுதாங்க. இன்று பணிகள் அதிகமாகவும் இருக்கும். பணியிடத்துல கூடுதல் பொறுப்புகளை ஏற்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்கள் துணை இடத்துல கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பயணத்தின் பொழுது கவனக்குறைவாக மட்டும் இருக்கவும் வேண்டாங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்கள் துணையின் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது.
இன்று அவர்களுக்காக மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மிதமான வேலைகளும் தேடி வரலாங்க. எதிலும் அவசரத்தை காட்டவும் வேண்டாம். சில விமர்சனங்களும் தொல்லைகளும் ஏற்பட்டு தங்க நீங்கும். மற்றவர்களினால மறைமுகமான ஏதாவது விமர்சனங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனை நீங்கள் பெரியதாக கவனம் செலுத்தவும் வேண்டாம். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். குடும்பம் சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல கவனமுடன் இருப்பதும் நல்லது. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். எதிர்பாராத செலவுகளும் இருக்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். தொழில்நுட்பத்தோடு செய்யக்கூடிய வேலைகள்ல நல்ல முன்னேற்றமும் இருக்கும். நண்பர்களுடைய உதவிகள் சாதகமாகவும் அமையும். குடும்பத்தினர் அன்போடும் நடந்தும் கொள்வாங்க. தொழில இருந்து வந்த இடையூறுகளும் நீங்கும். வெளியூர் பயணங்களும் தேடி வரலாம். தொழில சிந்தனை திறனும் அதிகரிக்கவும் காண்பீங்க. ஆன்லைன் சூதாட்டங்கள்ல இருந்து விலகி இருப்பதே நல்லது. வரவு செலவு கணக்குகளை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. விடாப்படியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. பிள்ளைகளினால சில டென்ஷன்களும் ஏற்படலாம். எவ்வளவுதான் பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியவில்லையே, பற்றாக்குறைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல வேலை சுமையினால சற்று சோர்வாகவும் உணர்வீங்க. அலைச்சல்களுடன் ஆதாயமும் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். சகோதரர்களினால குடும்பத்தில இருந்து வந்த பாதிப்புகளும் நீங்கும். பொறுமையுடன் இருப்பதும் நல்லதுதாங்க. பிள்ளைகள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. கணவன் மனைவி இருவருமே ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல பங்குதாரர்களினால எதிர்பார்த்து இருந்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதுல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். இன்று ஒரு விதமான தடுமாற்றங்களும் ஏற்படலாம். நினைத்த பணிகள்ல அலைச்சல்களும் இருக்க தங்க செய்யும். இன்று குடும்ப நலன்ல அதிக அக்கறையாகவும் இருப்பீங்க. எதிர்ப்புகளை எல்லாமே சமாளிக்கவும் செய்வீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன் நிறம். இன்று மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கும். எதிர்பாராத பணவரவுடன் செலவுகளும் ஏற்படலாம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமாக இருப்பதும் நல்லது. உங்கள் தாய் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சிறப்பான சிந்தனைகளுடன் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்றைய நாளை ஒரு பயனுள்ள நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. சில சமயங்கள்ல அவ்வப்பொழுது நீங்கள் சோர்வாக உணர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே நீங்க சுறுசுறுப்புடன் செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. என்று தேவையற்ற எதிர்மறை எண்ணங்களை மட்டும் தவிர்த்தும் கொள்ளுங்க. இது உங்களுடைய அமைதியை பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தன்னம்பிக்கையுடன் வேலைகளை எல்லாமே சிறப்பாக செய்து முடிக்கவும் செய்வீங்க. பணி செய்யும் முறையில மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். திருமண உறவில என்று உங்கள் துணை இடத்துல அன்பாகவும் அனுசரணையாகவும் இருப்பீங்க. பரஸ்பர புரிந்துணர்வுகளுடனும் இருப்பீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பயனுள்ள சேமிப்பு திட்டங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. இது உங்களுக்கு திருப்தியையும் ஏற்படுத்தும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. வேலைகளை எல்லாமே வெற்றிகரமாக முடிக்கவும் செய்வீங்க. பொறுமையுடன் இருந்து வேலைகள்ல வெற்றியையும் காணலாம். மறைமுக தொல்லைகளும் ஏற்பட்டு நீங்கும். சில விமர்சனங்களும் ஏற்படலாம். குடும்பத்துல இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும். ஆனால் சிக்கல் என்று எதுவும் இருக்காது. தொழில் தொடர்பாக முக்கியமான முடிவுகளை எடுக்கும் பொழுது ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து எடுப்பதும் நல்லது. கூடுதலான வேலைகளும் இருக்குங்க. அலுவலக பணிகள்ல அதிகப்படியான நேரத்தை எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். சம்பள உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. திட்டமிட்டு இருந்து வந்த வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. தொழில பெரியவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். குடும்பத்தினர் இன்று உங்களுக்கு அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வாங்க. வெளியூர் பயணங்கள்ல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். செலவுகளும் இருக்கும். வியாபாரத்துல எதிர்ப்புகளும் ஏற்படலாம். எந்த ஒரு வேலையுமே தள்ளி போடவும் வேண்டாம். மலமளவென்று செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தன்னம்பிக்கையுடனும் பொது காரியங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. பெற்றோர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். புதிய ஏஜென்சி எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில பிரபலங்கள் உங்களுக்கு உதவவும் செய்வாங்க. வியாபாரத்துல சில நுணுக்கங்களையும் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
உத்தியோகத்துல அதிகாரிகள் உங்களுக்கு முன்வைத்த கோரிக்கைகளை நிறைவேற்றவும் செய்வாங்க. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வாழ்க்கை துணை உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பாங்க. பிற்பகலுக்கு மேல சகோதரர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்களினால குடும்பத்துல குழப்பங்களும் ஏற்படலாம். எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். இன்று தொழில் விஷயமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. இது சாதகமாகவும் அமையும். அனுகூலமான வாய்ப்புகளும் இருக்கும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். நீண்ட நாள் ஆசைகளும் நிறைவேறும். உத்தியோகத்துல புதிய பொறுப்புகளை ஏற்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று வீட்டு தேவைகளும் பூர்த்தியாகும். பெரிய மனிதர்களுடைய ஆதரவினால அனுகூலமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அமைதி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அனுகூலமான நாள் என்றும் கூறலாம். பிற்பகலுக்கு மேல தொடங்குகின்ற முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகளும் அதிகரிக்கும். உறவினர்களின் மூலமாக பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய தேவைகளும் பூர்த்தியாகும். அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் அமையுங்க. சில செயல்கள்ல நீங்க வெற்றி பெற்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதற்கான உத்வேகத்துடனும் இருப்பீங்க. வேலைகளை எல்லாமே சிறப்பாக செய்து முடித்து மற்றவர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். இன்று மகிழ்ச்சியுடனும் வேலைகளையும் செய்வீங்க. நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. பணியிடத்துல வளர்ச்சியும் இருக்கும். புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். உங்கள் துணையிடத்துல பக்குவமான புரிந்துணர்வுகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. குடும்ப வளர்ச்சி நன்றாகவும் இருக்கும். உங்கள் துணையிடத்துல மகிழ்ச்சியான கலந்துரையாடல்களும் நடைபெறும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். பயனுள்ள விஷயங்களுக்காக பணத்தை பயன்படுத்தவும் செய்வீங்க. மகிழ்ச்சியும் உண்டாகும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்ற ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடன் செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில மாற்றங்களையும் எதிர்பார்க்கலாம். தொழிலில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளும் நீங்கும். சாமர்த்தியமாகவும் செயல்படுவீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். வியாபாரம் சுறுசுறுப்பாகவும் நடைபெறும். சில தேவையில்லாத செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வரவு செலவு கணக்குகளை கட்டுப்பாட்டிற்குள்ள வைத்துக் கொள்வதும் நல்லது. வேலை இடங்கள்ல தடுமாற்றங்களும் ஏற்படலாம். அலுவலகத்துல உங்களுடைய வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. விற்பனையும் லாபமும் என்ற வழக்கம் போலவே இருக்கும். தனவரவும் இருக்கும். செல்வாக்கும் அதிகரிக்கும். முக்கியமான நேரத்துல முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களும் உறவினர்களும் உங்களுடைய தொழிலுக்கு உதவிகளும் செய்வாங்க. மனைவி குழந்தைகளுடன் அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. தொழில்ல இருந்து வந்த சிரமங்களும் நீங்கும். வெளியூர் பயணங்கள் சாதகமாகவும் அமையும். வீட்டு வேலைகளை ஒத்தி போடவும் வேண்டாம். சுறுசுறுப்பு குறையாமல் வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்களுடைய போக்குல சற்று மாற்றங்களையும் செய்வீங்க. உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவமும் தருவாங்க. உங்களால் பயனடைந்தவர்கள் இப்பொழுது உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல புதிய இடத்திற்கு கடையை மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல உங்களுடைய நிர்வாக திறமைகளும் வெளிப்படும். முயற்சிகள் முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து ஏமாந்து வந்த பணமும் கைக்கு வந்து சேரும். மகிழ்ச்சியும் உண்டாகும். சிலருக்கு தந்தையுடன் இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களினால ஏற்பட்டு இருந்த மனக்கசப்புகளும் நீங்கும். வியாபாரத்துல பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளையும் பெற்றுவிடுவீங்க. மனதளவுல புதிய பாதைகளும் தென்படும். தொழில் ரீதியாக புதிய ஒப்பந்தங்களை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்தில இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும். கணவன் மனைவிக்கு இடையே புரிதல்களும் உண்டாகும். உயர் பொறுப்பில் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகளுடைய வழியில மகிழ்ச்சியும் உண்டாகும்.
புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஏற்ற இறக்கத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாம். சில சமயங்கள்ல அவ்வப்பொழுது எதிர்மறை எண்ணங்களும் ஏற்படலாம். இத்தகைய எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பதே நல்லதுதாங்க. மற்றவர்களுக்கு எந்த விதமான அறிவுரைகளையும் கூறவும் வேண்டாம். மற்றவர்களுடைய விஷயத்துல நீங்க தலையிடவும் வேண்டாம். வேலை செய்கின்ற இடத்துல கவன சிதறல்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. பணிகளை கையாளும் பொழுது கவனமாகவும் இருங்க. நல்ல திட்டமிடுதல்களுடன் இருப்பதும் நல்லது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல பேசும் பொழுது கவனமாகவும் இருங்க. கவனமற்ற வார்த்தைகளின் காரணமாக இருவருக்கும் இடையில வாக்குவாதங்களும் ஏற்படலாம். பேசும் பொழுது கவனமாக பேசுவதும் நல்லது. பின் விளைவுகளை யோசித்து பேசுவதும் நல்லது. நிதி நிலையில ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு கால்வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக்கொள்வதும் நல்லதுதாங்க. சில வேலைகளை தாமதமானாலும் நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல நிதானத்தை கையாள்வதும் நல்லது. தொழில இருந்து வந்த மறைமுக தொல்லைகளும் விமர்சனங்களும் நீங்கும். சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படுவது உங்களுக்கு சிக்கல்களையும் ஏற்படுத்தலாம். என்று தேவையற்ற கொடுக்கல் வாங்கல்கள்ல நீங்க ஈடுபடவும் வேண்டாம். யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவதில் ஈடுபடவும் வேண்டாம். முக்கியமான முடிவுகளை ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செய்வதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். சில அவசர செலவுகளும் இருக்கும். தேவையான அளவு வருமானமும் இருக்கும். வெளிநாட்டு வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பார்த்த அரசாங்க உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். அலைச்சல்களின் காரணமாக மன சோர்வும் ஏற்படலாம். அரசாங்க வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். வங்கி வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. நெருங்கிய உறவினர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. குழந்தைகளோடு அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. இதுவரை இருந்து வந்த சோர்வு நீங்கி இன்று சுறுசுறுப்புடனும் செயல்படுவீங்க. குடும்பத்துல அமைதியான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல தள்ளிப்போன வாய்ப்புகளும் தேடி வரலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஆதரவினால நினைத்ததை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். பொறுமையுடனும் சகிப்புத்தன்மையுடனும் செயல்படுவீங்க. மனதில இருந்து வந்த சஞ்சலங்களும் நீங்கும். உங்கள் தாய் தந்தையின் தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். வீட்டுல பொறுப்புகள் அதிகமாகவும் இருக்கும். பணியிடத்துல சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். பொறுமையாக இருப்பதும் நல்லது. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். மேலதிகாரிகளிடத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். வருவாயில ஏற்றமும் இருக்கும். சேமிப்பை உயர்த்துவதற்கான எண்ணங்களும் அதிகரிக்கும். வியாபார விருத்தி சார்ந்த முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். புதிய முயற்சிகள்ல ஈடுபட்டு வெற்றியையும் காணலாம். என்று உங்களுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும். பணிச்சுமையினால அசதியும் ஏற்படலாம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்ற இறக்கமான நாள் என்றும் கூறலாம். முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு வெற்றிகரமான நாளாகவும் அமையும். என்று கடன்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.